இந்த மேடைக்கு வாய்ப்பளித்த வினோத்குமார் அவருக்கும் மற்றும் முருகன் அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு ஒரு சின்ன கான்செப்ட் தான். எம்ஜிஆரும் நம்பியாரும் ஒரு சின்ன காமெடி தான். ஐயோ அம்மா, என் ரத்தத்தின் ரத்தம், என் உணவு என் தங்கச்சிக்கு ஒண்ணுனா ஐயோ நான் சும்மாவே இருக்க மாட்டேமா. அடே ராமு, சத்தியமா சொல்றேன், நாளைக்கு காலையில 10 மணிக்கு தங்கச்சியை நான் செஞ்சு வைப்பேன். நாளைக்கு காலையில 10 மணிக்கு பல்லாவரம் அடிவாரத்துல 10 லட்சம் ரூபாய் நீ வரணும், இல்லைன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். டேய் ராமு, அவனுக்கு போன் பண்ணிடா. நன்றி. இந்த கதிர்பூர் பஸ் ஸ்டாப்பில் ஒரு சில நடிகைகள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு சின்ன கான்செப்ட். அதுதோ தங்கச்சியை நாய் கட்டிச்சுப்பா கதிர்பூர் பஸ் ஸ்டாப்பில். ஏன் தங்கச்சியை கூட்டின்னு போகிறேன், அந்த நாட்டேரி பஸ் இன்னும் வரவே இல்லை. அம்மா, அந்த பஸ் எப்போ வரும்னு கொஞ்சம் சொல்லுங்கம்மா. ஐயோ என்ன புட்ட ராஜா, எப்படியா இருக்கு? உன்னை பார்த்தா ரொம்ப நல்லாச்சியா? அந்த நாட்டேரி பஸ் எப்போ வரும்னு எனக்கு தெரியாதா? அப்பா நீயாவது கொஞ்சம் சொல்லுப்பா. இந்த ஊரோட பிரசிடண்ட் யாருப்பா? அது சிறுபால நாயே. இந்த பஸ் எப்போ வரும்னா காலையில 8 மணிக்கு தான் இங்க வரும். அல்லவா தங்கச்சி நாய் கட்டிச்சுப்பா, அந்த பஸ் எப்போ வரும்னு தெரியலையே. தங்கச்சி கண்ணா ஜனகடா வணக்கம். அந்த பஸ் எப்போ வரும்னா ஏன் தம்பி சூப்பர் ஸ்டார் வருவான், அவன் கேள்விப்பா கொஞ்சம். கேட்டா எல்லோருக்கும் வடங்க கேட்டா ஜிடகராஜ், வாய்க்கில ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்க. வாய்க்கில பயம் இருக்கலாம், ஆனா பயமே வாய்க்கை அடிக்கூடாது. வாய்க்கையில பயம் இருக்க கூடாதுன்னு சொன்னேன். ஏன் தங்கச்சி ஐவிட்டு இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. அவ்வளோதான். அடுத்து ஒரு நகைச்சுவை கார்த்திகேயன் அவர்கள் ஒரு 3 கான்செப்டாக லவ் சொல்லுவார். ஏய் பனு, உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? ஏய் ஐ லவ் யூ தான் சொல்ல வந்தேன், அதுக்கு போய் இல்லைன்னு சொல்கிறேன். ஏய் பனு பாரு, ஏன் அதுக்கிட்ட நான் ரொம்ப நாளாக ஒன்று சொன்னேன், உன்னை பற்றி தான் சொல்லிட்டேன். ஐ லவ் யூ பனு. கொஞ்சம் டென்ஷன். பனு, உன்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்? ஐ லவ் யூ தான் நான் சொல்ல வந்தேன், அதுக்கு போய் என்ன சொல்கிறேன்? ஏய் பனு, ஏய் பனு, ஏய் ஐ லவ் யூ பனு. இது